Unit exercise 4 la fifth sum. Two trains leave a railway station at the same time. The train travels due west and the second train due north. First train travels at a speed of 20 km per hour and second train travels 30 km per hour. After 2 hours, what is the distance between them? என்ன சொல்கிறாங்க, ஒரு ட்ரெயின் நார்த்தை நோக்கியும் ஒரு ட்ரெயின் வெஸ்ட்டை நோக்கியும் ஒரே டைமில் ஒரே இடத்துலேருந்து கிளம்புது. கிளம்புற ட்ரெயின் வேறு ஸ்பீடில் போகுது. இது 20 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் போகுது. இது 30 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் போகுது. இப்போ என்ன சொல்கிறாங்க, 2 மணி நேரம் கழித்து இந்த ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. 2 ட்ரெயினுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. சொல்யூஷன் போயிடலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க, அதை ஸ்பீடில் கொடுத்துருக்காங்க, அதை என்ன பண்ணோம், கிலோமீட்டராக மாற்றணும் இல்லையா. அப்போது ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஓபி ஈக்குவல் டு 20 கிலோமீட்டர். ஃபார்முலா தெரியும் இல்லையா. ஃபார்முலா என்னது, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். இல்லையா, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் என்னது 20 கிலோமீட்டர் இன்ட்டு எத்தனை மணி நேரம் கழிச்சு இது அங்கே ரீச் ஆகுது, 2 மணி நேரம் கழிச்சு இல்லையா. அப்போது இன்ட்டு 2 ஈக்குவல் டு 40. இது D1. அப்புறம் ஓஏங்கிறது என்னது 30 கிலோமீட்டர் பர் ஹவர் இல்லையா, பர் ஹவர். இது D2ன்னு வச்சுக்கலாம். D2 ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு டைமு. D2 ஈக்குவல் டு 30 கிலோமீட்டர் பர் ஸ்பீடு பர் ஹவரு இன்ட்டு எத்தனை மணி நேரம் கழிச்சு, 2 மணி நேரம் கழிச்சு இல்லையா. 2 ட்ரெயினுக்கு ஒரே டைம் தான். ஈக்குவல் டு 60 கிலோமீட்டர். அதான் இருக்குது 60 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர். இப்போது இதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். இது நல்லாவே தெரியும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்ன யூஸ் பண்ணுவோம், பித்தாகரஸ் தியரம் பை பித்தாகரஸ் தியரம். ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஓபி ஸ்கொயர். ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் என்னது 60 ஸ்கொயர் ப்ளஸ் 40 ஸ்கொயர். ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ண வரும் 3600 ப்ளஸ் 1600. ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 3600 1600 எவ்வளோ, 3600 1600 00 12 1 5 5200 5200. எனக்கு ஏபி தானே வேணும். ஏபி ஈக்குவல் டு ரூட் 5200. நம்ம ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்துட்டான். எல்சிஎம் மாடல் எடுத்துக்கலாம், தான் ஈஸியாக இருக்கும். 5200 எல்சிஎம் மாடல் எடுத்தால், ஏன்னா ஆன்சர் 20√3 வருது. இதை நம்ம சாதாரண ரூட் எடுக்கிற மாதிரி எடுக்க முடியாது. எல்சிஎம் எடுத்தால் தான் அந்த ஃப்ராக்ஷன் பேலன்ஸ் நிற்கும் ரூட்டில். சரியா. அப்போது 2ஆல் பண்ணால் என்ன வரும், 2600. இதையும் 2ஆல் பண்ணால் 1, இது 300. இதுவும் 2ஆல் பண்ணலாம் இல்லையா. என்ன வரும், 600னா 1200 650. இதையும் 2ஆல் பண்ணலாம். ஏன்னா 650 2ஆக போச்சுன்னா 325. இதுக்கு மேலே கஷ்டம். 5ஆல் தான் பண்ண முடியும். 5ஆல்னா 50 50 50 50 60 65 65 பை 5 13 1. சரியா. அப்போ இது எப்படி எழுதலாம், அந்த ரூட்டை ஏபி ஈக்குவல் டு ரூட் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 13 இல்லையா. ஏபி ஈக்குவல் டு இதுக்கு ரூட் வெளியே எடுத்துடலாம், ஏன்னா 2க்கு 1 எடுத்துடலாம் வெளியே இல்லையா. அப்போ 2 இன்ட்டு 5 இதுக்கு தான் பேர் இல்லை, அதனால் 13 உள்ளே வச்சுங்க. அப்போது ஏபி ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 5 2 இன்ட்டு 2 4 4 இன்ட்டு 5 20√3. க்யூப் ரூட்னால் 3 எடுக்கணும். ஸ்கொயர் ரூட்னால் 2 எடுப்போம். அவ்வளோதான் சொன்னேன்.